உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரேவதி, தனியா வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன். முக்கியமான விஷயம்னு சொல்றா. ஒருவேளை அந்த டிரைவர் பையன் நம்மள பத்தி எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிட்டானா? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் தீபாங்கிற ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு காப்பகத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைய தத்தெடுத்து வீட்டுல வச்சு வளர்க்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அதனாலதான் நீங்க கேட்டதும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா தப்பாயிடும் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியணும். ஏன்னா இதுல உங்களோட முடிவும் ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸா போய் கேட்டாதான் குழந்தைய தத்து கொடுப்பாங்க. என்ன ரேவதி, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏ, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, நீ என்கிட்ட சம்மதம் கேட்டதே தப்பு. ஏன்னா உன் விருப்பம் தான் என் விருப்பம். நீ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்சா தாராளமா செய்யலாம். நான் எப்பவும் உனக்கு உறுதுணையா இருப்பேன். அதை எப்பவும் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். அந்த குழந்தைக்கு நீ அம்மானா நான் அப்பா. ஒரு அப்பாவுக்கான பொறுப்போட அந்த குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போறேன். கல்யாணம் முடிஞ்சதும் நம்மளோட வேலை அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துடுறது தான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். நீங்க இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு என் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. இப்ப அப்படி எதுவும் இல்ல. என்ன ரேவதி, நீ செய்ய போறது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் தெரியுமா? உன்ன மாதிரி நிறைய பேரு அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்தா நாட்டுல அனாதை குழந்தைங்களே இல்லாம போயிடும். அனாதை ஆசிரமம்னு ஒண்ணு தேவையே படாத. இதுக்கு மகேஷ் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். இங்க பாரு, நீ தாராளமா செய். உன்னை நாங்க தடுக்க போறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இந்த தத்தெடுக்கிற விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். கல்யாணம் வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. தேவையில்லாம மன சங்கடம் தான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். எல்லாம் சரிதான் ரேவதி. ஆனா இந்த கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வருமோன்னு தான் சின்னதா ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்க வீட்டு டிரைவரால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அவரு என்ன பிரச்சனை பண்ண போறாரு? தெரியல, ஆனா உள் மனசுல தோணுத. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. அந்த டிரைவர் நல்லவர் தான். அவரால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் மகேஷ கல்யாணம் பண்றதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. இது போதும் ரேவதி. நீ எப்பவும் எங்களை மனசார நம்பினா அதை தவிர எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஏன்னா ஊர்ல யாராவது எதையாவது பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரி ரேவதி, போயிட்டு வரேன் மகேஷ். வரேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? டேய், அந்த குழந்தைய தத்தெடுக்கிற மேட்டரைய சொல்ற? ஆமா, யாரோ பெத்த குழந்தைக்கு நான் அப்பாக்க விரும்பல. அந்த ரேவதி கல்யாணம் பண்ணுமா, அந்த சாமுடீஸ்வரிக்கு மருமகன் ஆனவுமா, சொத்தைய ஆட்டைய போட்டுமான்னு இல்லாம இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. டேய், இதுல நமக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குடா. அது புரியலையா உனக்கு? ஆமா, என்ன பிளஸ் பாயிண்ட்?
நீ ரேவதி விருப்பத்துக்கு சம்மதம் சொல்றதுனால அவளுக்கு உன் மேல இன்னும் நல்ல அபிப்பிராயம் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவ நம்ம பக்கம்தான் இருப்பா. இதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்திடலாம். நீ பல ஆங்கிள் யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கன்னு இப்ப எனக்கு புரியுது. புரிஞ்சா சரிதான். என் பேரன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ம் தெரியும் பாட்டி. கார்த்தி சொல்லிருக்காப்ல. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான்ப்பா. ம் அதுவும் தெரியும் பாட்டி. அவனை மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறான். அவன் இப்படி தனிமரமா இருக்கிற வயசாப்பா இது. கல்யாணம், குடும்பம், குழந்தைகிட்டு இருந்தா தானே பாக்குறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். அதே வீட்டுல தானே நீ இருக்க. நீ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதாப்பா? அட எங்க தாத்தா, நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாலும் கார்த்திக் கேக்குற மாதிரியே தெரியல. நான் அந்த டாபிக் எடுத்தாலே டக்குன்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. பேசாதப்பான்னு சொல்லி என்ன டோட்டலா ஆஃப் பண்ணிடுறாப்ல. எங்களோட ஆசையெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? என் பேரை அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகணும். தாய் மாமா வீட்லயே 3 பொண்ணுங்க இருக்கிறப்போ வெளியில எதுக்குப்பா நாங்க பொண்ணு தேடணும்? அந்த வீட்டுக்கு அவன் மருமகனானா 2 குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும்ல. கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நடத்திடலாம்ல. தாத்தா, நீங்க சொன்னதெல்லாம் என் மனசுலயும் இருக்கு. கார்த்தி தான் ரேவதிக்கு ஏத்த ஜோடி. அந்த காலர் பட்டன் மகேஷ் கிடையாது. கார்த்தி அந்த வீட்டுக்கு மருமகனானாதான் அத்தைய சரி பண்ணி எங்களுக்கும் இந்த மரியாதை கௌரவம்லாம் கிடைக்கிற மாதிரி செய்வாரு. என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு என் அப்பா முருகன் சொல்லியிருக்காப்பா. உங்க அப்பா பேரு முருகனுங்களா? இன்னுமா இருக்காரு? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. கடவுள் முருகன்பா. அவர் என்கிட்ட சொன்னாரு, உன் பேரனுக்கும் உன் பேத்தி ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. அவங்க 2 பேரையும் மணமேடையில பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கியா. இந்த பாருப்பா, நீ மட்டும் எப்படியாவது என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு 1000 ஏக்கர் நிலம் பரிசா கொடுக்குறேன். பாத்து தாத்தா, இப்ப ஏதோ நீங்க சொன்னீங்க, அது என் காதுல தப்பா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உனக்கு 1000 ஏக்கர் நிலம் பரிசா கொடுக்குறேன்னு சொன்னேன். 1000 ஏக்கர், 1000 ஏக்கர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.